அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா, சீர்காழியில் அதாவது சட்டைநாதர் கோவில் அங்கே நாங்கள் போனோம். அந்த கோவிலை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக சில இதனுடைய வரலாறு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு சொன்னாக்கா, அதாவது ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில் நீங்கள் இந்த சீர்காழி டெம்பிள் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. அதே கண்டியில் இருக்கிறவங்களும் சென்னைக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா விசாரித்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதன் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த கோவிலை தரிசிக்கலாம். இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சீர்காழியில், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் கோயில். அதாவது இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயிலாகும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய ஒரு தலம் என்று கருதப்படுகிறது. இந்த கோயில் ஒரு சிறப்பு என்னென்னா, எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும், அதாவது பில்லி சூனியம், பல எதிரிகள் தொல்லைகள், எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு நீக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கோயில் இது. ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறையா எதிரிகள் தொல்லைகள் நீங்கள் இங்கு நடைபெறும் சுக்கிரவார பூஜையில் நீங்கள் பங்கேற்றிங்கன்னா அது நல்லா சிறப்பாக நல்லா ஒரு நன்மைக்கு வரலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, அதாவது தேவார தலங்களில் மொத்தம் 274 தலங்களில் இந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில் 14ஆவது தலமாக கருதப்படுகிறது. அதாவது உலகமே கடல் நீரால் சூழ்ந்த பொழுதும் கூட சீர்காழி மட்டும் அழியாமல் நின்றதை கண்ட சிவபெருமான் தோணியில் இங்கு கரை சேர்ந்ததால் தோணிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு சீர்காழி தலமானது 12 காரண பெயர்களை கொண்டுள்ளது. தன் வலிமை அழிந்த கண்ணபிரானால் ஏற்பட்ட காளிங்கன் என்னும் பாம்பு பூஜித்தமையால் ஸ்ரீ காளிபுரம் என்று நாளடைவில் மருவி காழி என்று, அதாவது சீர்காழி என்றனர். இதனுடைய தலப்புராணம் என்ன வரலாறு என்னன்னா, புராண காலங்களில் சிறப்புமிக்க, அதாவது இந்த திருக்கோயிலில் திருமுருகன், மாகாளி, திருமால், பிரம்மன், பிரகஸ்பதி, இந்திரன், சூரியன், அக்னி, ஆதிசேடன், இராகு, கேது, வேத வித்யாசர் முதலானோர் இத்தலத்துக்கு இறைவனை வழிபட்டு பேரும் பெற்றவர்களாக என்று கருதப்படுகிறது. இந்த திருஞான சம்பந்தர் வரலாறு பார்க்கலாமாங்க. இந்த திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா இக்கோயிலில் சிவபெருமான் சட்டைநாதராக காட்சி தருகிறார். இக்கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பைரவர் குளத்திலும் நின்று ஆகாச பைரவர் எனவும் காட்சியளிக்கிறார். சீர்காழி இரட்டை தெருவில் வசித்து வந்த, அதாவது சிவபாத கிருதையர், அவங்க புனிதவதி, இவங்க 2 பேரும் ஆகியோருடைய மன உருகி வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட அந்த இறைவன் அவர்களின் வேண்டுகளின்படி முருகப்பெருமானே மகவாக பிறக்கும்படி அருள் புரிந்தாராம். அப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை நாளன்று சம்பந்தர் பிறந்தாராம். அந்த சம்பந்தர் என்ன செஞ்சாராம், 3 வயதாக இருந்த பொழுது ஒரு நாள் தனது தந்தையுடன் சட்டைநாதர் கோவிலுக்கு சென்றாராம். அப்போ சம்பந்தரை என்ன செஞ்சுருக்காங்க, கோயிலில் ஒரு பிரம்மதீர்த்தத்தில் குளக்கரையில் அமர வச்சுட்டு சிவபாத கிருதியரும் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை செலுத்தபடி நீராடினாராம். அப்பொழுது சிறிது நேரம் கழித்து தந்தை வெளியே வராத காரணத்தால் அந்த சம்பந்தர் ஒரு சம்பந்தர் மலை மீது காட்சி அளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மையா அப்பா அப்படின்னு அழுதாராம். இதனை கண்ட சிவபெருமான் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் அழுங்குழந்தையரை பார்த்துட்டே வந்துட்டாங்களாம். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் என்ன சொன்னாங்களா, உனது குமரன் அழுகிறான், இவனுக்கு உன்னுடைய தடத்திலிருந்து பாலூட்டுவாயாக என்று கேட்டாராம். அதே போன்று பார்வதி தேவியும் தனத்திலிருந்து பாலை பொற்கிணத்தில் எடுத்து குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டினாங்களாம். அது முதல் அவங்களுக்கு அந்த சம்பந்தருக்கு பேர் திருஞான சம்பந்தராக பேர் வைக்கப்பட்டாராம். அப்போ பின்னர் இது என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்தது இந்த கோயிலுடைய தலத்தில் தேவார பாடல்கள் தோன்றிய தலம் என்று கருதப்படுகிறது. அந்த நீராடி வந்த சிவபாத கிருதியர் திருஞான சம்பந்தர் கடைவாலில் பால் உழுவதை 2 பேரும் பார்த்துட்டாங்களாம். அப்போ வாங்கி கொடுத்தியாய் என்று, யாரிடம் வாங்கி கொடுத்தாய் என்று கேட்டாங்களாம். கிண்ணத்தை பறித்து தூக்கி எறிந்தாராம். அந்த பொற்கிணம் எதிரில் உள்ள சுவரில் மோதி நின்றதாம். அதற்போது அந்த சுவடை கோயில் காணலாம். பின்னர் ஒரு சிறு குச்சியால் திருஞான சம்பந்தரை அடித்து யாரிடம் பால் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா விரட்டினாங்களாம். அப்போது திருஞான சம்பந்தர் தனது சுட்டு விரலால் அம்மையுடன் தோன்றிய அப்படை சுட்டி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் முதல் திருப்பதிகத்தை பாடினாராம் திருஞான சம்பந்தர். இதனை பார்த்த சிவபாத கிருதியர் தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தரை வணங்கி கொண்டாடினாராம். அது முதல் வேதவரி தழைத்தோங்க தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சிருக்காங்களாம், சிவனை நோக்கி திருப்பதிகள் பாடி வரலானார். அப்பொழுது இந்த கோயிலுக்கு செல்லலாம். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண் நோய்கள் தீர்க்கும், எல்லா பிரச்சனையும் நீக்கக்கூடிய ஒரு கோயில் இது. போய் பாருங்கள். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞானப்பால் வழங்கி நிகழ்வு திருமலைப்பால் விழாவாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக
10 நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த கோயிலில். நிவேதித்த பாலை பக்தர்கள் உண்டு மறுமுலை பாலுண்ட பேர் பெறுகின்றனர்கள். அதாவது இந்த பாலை வாங்கி குடிக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பிறக்கும் குழந்தைகள் ஞான குழந்தையாகவும் அறிவாற்றலுடனும் உலகம் போற்றுபவராகவும் கல்வியில் சிறந்து விளம்புவர்களாகவும் காணப்படுவார்கள் என்பது ஒரு ஐதீகம். இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா சீர்காழி பெரிய கோயில் சட்டைநாதர் கோயில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானது. இக்கோயில் 4 கோபுர அமைப்புடன் உள்ளது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இதில் நான் நிறைய எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 கோபுரமும் இருக்கும். நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் இதில் கருவறையெல்லாம் எடுக்கக்கூடாது. அதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், தெரியாமல் எடுத்திருப்பேன். அதை மன்னிச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓரலாக எடுத்து இதனுடைய வரலாறு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். சீர்காழியில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இங்கே பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அது அம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா சிவனுடைய பேர் இங்கே அவதார தலம் என்னன்னா பிரம்மபுரீஸ்வரர். அதாவது சிவனின் பேர் பிரம்மபுரீஸ்வரர். அதாவது அம்பாளுடைய பேர் திருநிலை நாயகி அம்மன். திருநிலை நாயகி அம்மன் இவங்கள தான் வழிபடணும். அது சட்டைநாதர், தோணியப்பர், உமாமகேஸ்வரி, திருஞான சம்பந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சன்னதிகளும் இங்கே இருக்குதுங்க. மேலும் திருஞான சம்பந்தர் சன்னதியில் பார்த்திங்கன்னா பெருமாள் லிங்க வடிவமாகவும் அம்மையார் ஸ்திரீ சுந்தரி என்ற திருநாமத்தின் அருள்பால் இருக்கிறார். 3 மூர்த்தங்களை உடையது. திருக்கைலத்தை தனக்கு சிறப்பிடமாக கொண்டு விட்டிருக்கும் சிவபெருமான் குருமூர்த்தமாக மக்களுக்கு உபதேசம் செய்தும், லிங்கமூர்த்தமாக பல தலங்களில் கோவில் கொண்டலியும், சங்கமூர்த்தமாக அன்பர்களுக்கு வேண்டுவன அளித்தும் அருள் செய்து வருகிறார். 3 மூர்த்தமாக பல கோயில்களில் தனித்தனியே எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் இங்கே 3 மூர்த்தங்களாக ஒருங்கி அருள்பாலிப்பது ஒரு சிறப்புங்க. அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இந்த கோயில் போய் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் அந்த கதையை கேட்டு அவரை உட்கார்ந்த இடத்துல நினைத்து வணங்கினாலும் கூட, ஒரு கண்ணை மூடிக்கொண்டு வணங்கினாலும் கூட உங்களுக்கு சில பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம் கூட, இல்லை முயன்றால் பார்த்துட்டு போகலாம் இந்த கோவிலுக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா சிவன் பார்வதி அதாவது உருவ வழிபாடாக கைலாய காட்சியாக வேறு எங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான தரிசனமான காட்சியாகுங்க. தோணியப்பர் உமாமகேஸ்வரி சுவாமிகளுக்கு ஆண்டுக்கு 8 முறை தைலக்காப்பு என்னும் சாம்பிராணிக்க தைலம் சாத்தப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இப்பெருமான் வீதியுலா எழுந்தருளுவார். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் மலை மீது ஏறுபவர்கள் ஆண்களாக இருந்தால் சட்டை அணியாமலும் பெண்கள் தலையில் பூ அணியாமலும் செல்வது ஐதீகங்க. இது நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த சட்டை முனிதர் உயர மலையில் ஏறி பார்க்கணுங்க. அதுக்கு 10 ரூபா 10 ரூபா ஒரு டிக்கெட்டு கொடுப்பாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் உயர ஏறி பார்க்கலாம். நீங்கள் பெண்களாக இருந்தால் பூ அணியாமல் போகணும். ஆண்களாக இருந்தால் சட்டை அணியாமல் போய் பார்த்து செல்லணும். ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் சட்டை தான் போட்டுட்டு வந்தாங்க. இந்த வரலாறு இங்கே சொல்லுது. நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த கோயிலில் அதாவது ஆண்களாக இருந்தால் சட்டை அணியக்கூடாதான், பெண்களாக தலையில் பூ அணியாமல் செல்வது வழக்கமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் திருஞான சம்பந்தர் கோயிலில் சுவாமி சன்னதிக்கு இடப்பாகத்தில், அதாவது இந்த சிவபெருமான் சன்னதிக்கு இடப்பாகத்தில் இந்த திருஞான சம்பந்தர் கோயில் இருக்குதுங்க. போய் பாருங்கள். நடுவில் தனித்தனி சன்னதி மூலவராக அருள் பாலிக்கிறார். இவ்வமைப்பு அம்மையருக்கு இடையே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற சோமஸ்கந்தஸ் வடிவை நினைவூட்டுவதாக உள்ளது. அதேபோல் உற்சவர் திருஞான சம்பந்தர் பிரம்மசுரர் சுவாமி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் சன்னதியில் பக்தர்களுக்கு நாள்தோறும் ஞானப்பால் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஞான சம்பந்தருக்கு ஆண்டுக்கு 7 முறை சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறதுங்க அந்த கோயிலில். போய் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவும் காட்சியளிக்கிறார். அஷ்டபைரவர்கள் அருள்பாலிப்பு கோயிலில் அமைய பெற்றுள்ளது. தெற்கு கோபுர வாசலில் அஷ்டபைரவர்கள் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அதாவது ஒவ்வொரு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு 4 கோபுரங்களும் இருக்குது. அந்த தெற்கு கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவால் காட்சியளிக்கிறார். அடுத்தது சண்ட பைரவர், சம்கார பைரவர், ருது பைரவர், குரோதன பைரவர், அசிதாங்க பைரவர், உத்தம பைரவர், கபால பைரவர், ஸ்வீஷ்ம பைரவர் ஆகிய அஷ்ட பைரவர்கள் ஆவர். இங்கு வெள்ளிக்கிழமை மாலையில் சிறப்பு வழிபாடும் சிவபூஜைகளும் நடைபெறுகிறதுங்க. அஷ்ட பைரவர் பூஜையில் தொடர்ந்து 8 வாரம் பங்கேற்றால் கண் திருஷ்டி, வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதில் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கோயிலுக்கு. இக்கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்ட பைரவர் பூஜை கண்டிப்பாக 6:30 மணிக்கு மேலே 6 மணிக்கு தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க விரும்புவோர் நீங்களும் போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அஷ்டபைரவர் பூஜையிலும் ஆண்கள் சட்டை அணியாமலும் பெண்கள் தலையில் பூ அணியாமலும் பங்கேற்பது வழக்குங்க. அதேபோல் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி நாளில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்களும் இங்கே அஷ்டபைரவர்களை தரிசனம் செய்து வருகின்றனர்.
அதாவது பார்த்தீங்கன்னா, சீர்காழிக்குள்ள சிவபெருமான், சட்டநாதர், வடுகநாதர், தண்டபாணி, ஆபத்து இந்த இந்த சாமியை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆபத்து தாரணர் என பல திருநாமங்களோடும் விளங்கி வருகிறார்கள். முன்பு ஒரு காலத்தில் வந்து எலி ஒன்று சிவன் சன்னதியில் சுற்றி இருந்தபோது அதன் வால் நுனிப்பட்டு அணைய இந்த திருவிளக்கு பிரகாசமாக எரியத் தொடங்கியதாம். அப்போ அந்த பயனால் எலி பிற்காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறவி எடுத்து மகாபலி மன்னனிடம் வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு 3 அடி மண் கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாமல் மகாபலி மன்னனோ 3 அடி மண்தானே என எடுத்துக்கொள்ளுமாறு கூறுகிறார். பூமியை ஓரடியாகவும் வானத்தை 2வது அடியாகவும் அளந்த பெருமாள் 3வது அடியை அளக்க மகாபலி மன்னன் தலை மீது கால் வைக்கிறார். அப்போது மன்னன் பூமியில் புதைந்து மறைகிறார். இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா, மூலம் உலகில் தானே பெரியவன் என்ற எண்ணம் மகாவிஷ்ணுக்கு ஏற்பட்டு ஆக்ரோஷம் அடைந்ததாம். அப்போ இடையூறு செய்கிறாராம். அப்போ அதனால் வந்து தேவர்கள் என்ன செய்யலாம், சிவபெருமான்கிட்ட ஓடி வந்து முறையிடுகிறானா, இதை மாதிரி வந்து மகாவிஷ்ணு வந்து இப்படி செய்கிறாருன்ட்டு. இதனால் வருத்தமடைந்த மகாலட்சுமி அதனால் வந்து சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவை அழைக்கிறாராம். இதனால் வருத்தமடைந்த மகாலட்சுமி வந்து சிவபெருமானை நோக்கி சொல்கிறாங்களாம், இதை மாதிரி என்னுடைய சிவபெருமான் சொல்லும்போது சிவபெருமான் தவத்தை ஏற்று மீண்டும் தவம் புரிகிறாங்களாம் மகாலட்சுமி. அப்போ அந்த தவத்தை வந்து ஏற்கிறாராம் சிவபெருமான். மகாவிஷ்ணுவை மீண்டும் உயிர்ப்பு கொடுக்குறாராம். அப்போது மகாவிஷ்ணு வந்து தனது தவறை உணர்ந்து தனது தோளினை சட்டையாகவும் எலும்பை தண்டாயுதமாகவும் நரம்புகளை மாலையாகவும் அணிந்து கொள்ள சிவபெருமானை வேண்டுகிறாராம். அதன்படி மகாவிஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து கொண்டு சட்டநாதராக மலை மீது சிவபெருமான் காட்சியளிக்கிறார். சட்டைநாதரை வழிபட்டால் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் அருளையும் பெறலாம் என்பது இந்த கோயிலின் ஐதீகங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, அஷ்டபைரவர்களுக்கு வந்து தீபாராதனை வழிபாடு நடக்குங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனுகு சாத்தியம், அதாவது வந்து இந்த நான் இப்போ இந்த தீபாராதனை நடக்கும்போது அதனுடைய பலன் என்னென்னா, அதாவது வியாதிகள் நீங்குமா. அது வந்து ஐதீகம். அதாவது சுக்கிர வழிபாட்டில் வந்து வாரந்தோறும் வந்து கலந்து கொண்டாங்கன்னா நினைத்த காரியம் வந்து கைகூடி வருமா. எதிர்கள் தொந்தரவும் நீங்குமா. பில்லி சூனியமும் அண்டாதான். உயர் பதவிகளை அடையலாமா. நீதி வழக்குகளில் வந்து நமக்கு சாதகமான வெற்றியும் அமையுமா அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து சுக்கிரவார பூஜையின் போது பக்தர்கள் கொண்டு வரும் அர்ச்சனை பொருளில் இருக்கும் தேங்காயை வந்து அர்ச்சகர்கள் பூஜித்து குடுமியை மட்டும் நீக்கிவிட்டு உடைக்காமல் கொடுப்பார்களாம். பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை, மனவேதனை, சட்ட சிக்கல் போன்ற தொல்லைகள்லாம் இருக்காதான். அப்பொழுது வந்து பூஜித்து வீட்டுக்கு எடுத்து வந்து வேறு எந்த சமையலும் அது சேர்க்காமல் துருவி சர்க்கரையிட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு. பாருங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று சுக்கிரவார பூஜையில் பங்கேற்று பலி பீடம் உற்சவர் மூலவருக்கு நடக்கும் அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் பங்கேற்று விரும்பும் பக்தர்கள் சட்டநாதர் கோயில் தேவஸ்தானத்தை வெள்ளிக்கிழமைக்கு 5 நாட்களுக்கு முன்பு அல்லது அதுக்கு முன்பு தொடர்பு கொண்டு தங்களது பெயர் வந்து கொடுக்கணுமாங்க. அதாவது ரசீது வாங்கணுமா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குறைந்தபட்சம் 3 வாரங்களை நீங்கள் இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி நல்வாழ்வு பெறலாம்ங்கிறது இந்த பக்தர்களுடைய நம்பிக்கைங்க. இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போய் சென்று வாருங்கள். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலும் தினந்தோறும் வந்து போயிட்டு இருக்கிறார்கள். இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க எங்கேயா இருந்தாலும் வந்து பார்த்துருவாங்க. மற்றவங்க வரணுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து சென்னைக்கு வந்து தான் கேட்டுட்டு வர முடியும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்து இந்த தரிசனத்தை பெற்று இந்த கோயிலுடைய நன்மை என்னன்னு சொல்லி பயனடையுங்கள். ஆகையால் இந்த கோயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் இந்த கோயிலை பார்த்து பயனடைஞ்சேன். அதனால் உங்களுக்கு இந்த கோயிலுடைய வரலாறும் இந்த கோயிலுடைய ஒரு நன்மையும் உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு முழுசாக பதிவிட்டிருக்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து எல்லா கோயில்லையும் ஒரு சக்தி இருக்கும். அந்த ஒவ்வொரு சக்திக்கும் நமக்கு வந்து ஒரு பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். நம்ம வந்து எவ்வளோ வந்து மன கஷ்டம் இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒவ்வொரு கோயில் தலமும் இது மாதிரி கோயில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் ஒரு முறை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வரலாறையும் இதில் வந்து சொல்லிட்டேன். அந்த கோயிலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து போனது வந்து ஒரு பிரதோஷம் அன்று. அந்த பிரதோஷத்தில் 4 to 6, அதாவது நான் பிரதோஷ காலம் வந்து 4 to 6 அந்த அபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோம். அதனால் உங்களுக்கும் அந்த காணொலியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஆசை. அதனால் வந்து நீங்களும் பயனடைங்கள். நான் என்ன செய்கிறேனோ, நான் என்ன பயனடைஞ்சேனோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயனடைகிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை சில காட்சிகளை உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வர முடிஞ்சால் வாருங்கள். இல்லைன்னா உட்காந்த இடத்துலையே வந்து திருஞான சம்பந்தரை பற்றியோ இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்து ஒரு தவம் இருந்தாலே போதும்.
மனம் ஒன்று செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் நீங்கள் வந்து இந்த கோயிலுடைய பார்த்துட்டு மனமே ஒரு கோயில் தான். அந்த கோயிலுடைய வந்து ஆனால் நீங்கள் வர முடியாதவங்க இது ஃபுல் காட்சியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் காட்சியை பார்த்துக்கலாம். ஃபுல் சாமியுடைய இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த பூரா எல்லாம் என்னென்ன சாமி இருக்குது 4 கோபுரம் எல்லாத்தையுமே இதில் காட்சி எடுத்திருக்கேன். ஆனால் வந்து கோயில் உள்ளே இருக்கிற சாமியை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. எனக்கு சில நேரம் தெரியாது. அதனால் கருவறையில் இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து கருவறையில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா நாம் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தைய வெளியில் காமிக்க மாட்டாங்களோ அதுபோல் தான் நம்ம வந்து இறைவனுக்கும் நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும். நான் ஏற்கனவே தெரியாமல் எடுத்திருப்பேன். அதுக்குள்ள நீங்கள் பார்த்தாலும் பயனடைஞ்சாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு இந்த வரலாறு தெரியணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுக்கு நான் பதிவிட வந்து ஆசைப்பட்டேன். ஆகையால் இந்த பூரா எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதாவது இதனுடைய கோயிலோட வரலாறை எல்லாத்தையும் இதில் சொல்லியிருக்கேன். முடிந்த வரை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிந்தால் நீங்களும் போய் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. இது போன்ற கோயில்கள்லாம் நம்ம வந்து அதர் ஸ்டேட்டெல்லாம் அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் கோயில் வந்து இருக்கிற கோயில் மாதிரி அதர் ஸ்டேட்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆகையால் இது பிடிச்சிரும் நம்புறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா யார் என்ன நட்சத்திரமோ அவங்க நட்சத்திரமே மரங்கள் நடப்பட்டிருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கனவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.